விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல இருக்கும். ரொம்ப நாள் ஆசை கனவு அது திருச்செந்தூர் கோவிலில் முருகனோட வாசலில் பாடணுங்கிறது எங்களுடைய ரொம்ப ஆசை. அது இப்போ நடந்துகிட்ருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழுக்கு ஒரு கடவுள் முருகப்பெருமான், அவருடைய பெருமை உலகறிய வேண்டும். திருச்செந்தூர்னு சொன்ன உடனே மெய் செலுக்கும். அந்த கோபுரத்தினுடைய கலசத்தை பார்த்த உடனே முருகா முருகா என்று ஓங்கி உணர்வதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ராஜகோபுரம் 127 அடி. இங்க தங்கும் இடம் வசதிகள் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், வழி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் புதுசா பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயின் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், சிறப்பு பேருந்துகள் 400 பேருந்துகள் வந்து புதுசா விட்டுருக்குறாங்க. அது போக 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் வச்சிருக்கிறாங்க. வர்ற பக்தர்கள் வந்து பாதுகாப்பா சாமி பார்க்கணுங்கிறதுக்கான வழிவகைகள் நிறையாவே பண்றாங்க. சுற்றி நில்லாது போ பகையே துள்ளி வருகுது வேல். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல இருக்கும். திருச்சிரலைவாய் என்று அழைக்கப்படக்கூடிய பகவானுடைய இந்த சன்னிதானத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வரக்கூடிய ஜூலை 7வது நாள் வந்து நடைபெறவிருக்கு. இங்கு அலைக்கடலென திரளக்கூடிய பக்தர்களுக்கு பகவான் எப்படி அருள்மழை பொழிகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காட்சி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் கச்சேரிக்கு வந்திருக்கீங்க, எப்படி இந்த உணர்வு எப்படி இருக்குங்க? ரொம்ப ஆத்மார்த்தமாக அப்படியே உணர்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை கனவு அது திருச்செந்தூர் கோவிலில் முருகனோட வாசலில் பாடணுங்கிறது எங்களுடைய ரொம்ப ஆசை. அது இப்போ நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், அதுவும் கும்பாபிஷேகத்தன்னைக்கு திருச்செந்தூர் வாசலில் வந்து மிதிச்சாலே புண்ணியம்னு எல்லாரும் நினச்சிட்ருப்போம். அந்த நாளில் நம்ம பாட்டு முருகன் கேட்கணும்னு நினச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு நான் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன். நிறைய ஊர் மேடைகளில் பாடுறோம். திருச்செந்தூரில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சஷ்டி விழா நடந்துட்டு இருக்கும்போது வேல்முருகன் அண்ணாவுடைய பக்தி நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் சாமி கும்பிட வந்திருந்தோம். சரி, நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சு அவங்க 2 பாட்டு கொடுத்தாங்க. அப்போ நினச்சிட்டு இருந்தோம், நமக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சி திருச்செந்தூரில் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. இது நம்ம கேட்டது யாருக்கு கேட்டு சொல்லி முருகனுக்கு கேட்டுச்சுங்கிற மாதிரி முருகனாக பார்த்து, அதுவும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட விழாவில் எங்களையும் இணைச்சிருக்காரு. அது எங்கள் பெரும் பாக்கியம். இன்றைக்கி வந்து பாடுறது வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய கலைக்குழுவோடு இருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம், திருச்செந்தூர் போகிறோம், 1.5 மணி நேரம் தான் நமக்கு நேரம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் வாங்கன்னு. ஆனால் எல்லோரும் இல்லை நாங்கள் வந்து நின்னா கூட போதும், ஆனால் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமும் வந்து பெரும்பாலுமானவங்க மக்கள் இசை கலைக்குழு முழுக்கவே வந்திருக்கிறோம். வந்து பிரம்மாண்டமான ஒரு பக்தி நிகழ்ச்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம். அது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா செந்தில் ராஜலட்சுமி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாடி கேட்டிருப்பாங்க, மக்கள் இசை பாடல் பாடி. இன்றைக்கி முழுக்க முழுக்க பக்தி நிகழ்ச்சியை அதை கொடுக்க இருக்கிறோம். அது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தரிசனம் எப்படி இருந்தது? சிறப்பான தரிசனம். உள்ளர சரியான கூட்டம் இருந்தாலும் ஐயா பார்த்துட்டோம், முருகன் தரிசனம் கிடைச்சது. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் முருகர் அப்படின்னு சொன்ன ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வர்றது? எங்களுக்கு வாழ்க்கையில் முருகர்னு சொன்னோன்னே நிறைய விஷயம் ஞாபகம் வரும். கேட்டது கொடுக்கும் தெய்வங்கிறத விட நினச்சதை கொடுக்குற தெய்வம். இப்போ மனசில் நினச்சிட்டே இருப்போம், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது பார்த்தா அடுத்து நடந்துடும். அப்படி நினச்சதை நடத்தி கொடுக்குற தெய்வம் முருகர். அதனால் வந்து எங்கள் வாழ்க்கையும் முருகனையும் வந்து பிரிக்கவே முடியாது. ஒரு குட்டியாக ஒரு உதாரணம் சொன்னோன்னா, 2 நாள் முன்னாடி கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். முதலாக
எங்களுக்கு வந்து சூப்பர் சிங்கராக செலக்ட் ஆகிட்டீங்க, ஏன் நீங்கள் ஃபைனலுக்கு சென்னையில் நடந்த ஆடிஷன் நீங்கள் வந்து கலந்துக்கல, நீங்கள் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு அழைப்பு வந்தது. இவர் பழனி முருகன் கோயிலில் நின்றுட்டு இருந்தப்போ தான் அந்த அழைப்பே வந்துச்சு இவருக்கு. ஆமாம், நான் சபரிமலை போயிட்டு அப்படியே பழனியில் தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்களா அந்த அழைப்பே வந்தது. அப்போ தொடங்கினதான் அந்த பயணம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த வைப்பு? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சில இடங்களில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டு பூஜையில் கலந்துக்கணும், இல்லை நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணணும், இல்லை முருகனை பார்க்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கணும். அங்கே இருந்து அந்த சத்தத்தை காதில் கேட்டுட்டு அதை கண்ணார ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டு போகிற பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது அதை உணர்ந்துட்டோம்னாலே அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உணர்வு இங்கே இந்த நேரத்தில் நாங்கள் உணர முடியுது. எங்கே பார்த்தாலும் அரோகரா சத்தம், எங்கே பார்த்தாலும் முருகனுடைய அந்த கோஷம் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஒரு பிளஸ்டு மூமெண்ட்டாக இருக்குது இது பார்க்கும்போது. இங்கே திருச்செந்தூரில் இருக்கீங்க, மக்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, திருச்செந்தூர்ல தான் கண்ணு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி? அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்லி, சாரி நீங்களும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து முருக பக்தர்கள் பல நாடுகளில் இருப்பீங்க, திருச்செந்தூர் அன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் எல்லார் சார்பாகவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆமாம், அதனால் முருகன் அருள் உங்களுக்கும் நிரம்ப கிடைக்கட்டும், அதுதான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது. நிச்சயமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருக்கோவிலின் குடமுழுக்கு பெரும்பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருக்கோவில் வளாகம் முழுவதும் புத்தெழுச்சி, புத்துயிர்ப்பு, மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை காண முடிகிறது. பக்தர்கள் திரள் திரளாக வந்தபோதும் வேண்டிய வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்று உருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மார்படும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயர்கள் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று செந்திலாண்டவரின் அருள் முழக்கம், அருள் ஒழக்கம் இங்கே மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. குடமுழுக்கு பெருவிழா சிறப்பாக நடைபெற நம் ஆசிகள். சாமி, இப்போ திருச்செந்தூர் கோவில் நம்ம அறுபடை வீடுகள்லாம் பார்த்துருக்கோம், திருச்செந்தூர் கோயிலுக்கே உண்டான சிறப்பு சாமி? இங்கு பெருமான் சூரனை வதைத்த சம்கார தலத்தில் முதன்மை தலமாக விளங்குகிறது. சம்காரம் செய்வது மட்டுமல்ல, கருணையும் பொழிவது செந்திலாண்டவரின் பெருங்கருணை. அதனால்தான் சூரபன்மனுக்கு கூட அவர் இறக்கப்பட்டு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் அருகே அமர்த்தி கொண்டார். தீயவர்களை அழிப்பதல்ல பக்தி, தீயவர்களை நல்லவர்களாக மாற்றுவதே பக்தி என்பதுதான் செந்திலாண்டவரின் பக்தி தாத்பரியம். இந்த பெருவிழாவிற்கு வர முடியாத பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அழைப்பு செய்தி. ஒருங்கே தாமே திரண்டு வந்திருக்கிறார்கள். செந்திலாண்டவர் மீது கொண்ட அளப்பரிய பக்தியின் காரணமாக வர இயலாதவர்களும் இருந்த இடத்திலேயே இருந்து செந்திலாண்டவனை எண்ணினால் அவன் அங்கேயே வந்து தன் அருட்பெரும் கருணையால் அருள்மழை பொழிவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியேன் சிவயோகி அனுகூலநாத ராஜசேகர சுவாமிகள். இன்றைக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டி இங்கே திருச்செந்தூர் கருணை கடல் காண வேண்டி வந்திருந்தோம். மற்றற்ற மகிழ்ச்சி. 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேகம் இன்று மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினுடைய ஏற்பாடுகள் மக்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் அற்புதமான வகையிலே பாதுகாப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுபோல தமிழில் முதலாக குடமுழுக்கு 6 படை வீடுகளில் முதல் வீடாக திருச்செந்தூரிலே வீற்றிருக்கக்கூடிய கருணைமா கடல் கந்த பெருமானுக்கு தமிழில் குடமுழுக்கு நடைபெறுவது மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகம் மட்டுமல்லாமல் அநேக கோடி மக்களுக்கும் தமிழ் கடவுளாகவும் உலகத்துக்கே முதல் கடவுளாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய இந்த குடமுழுக்கு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். தமிழுக்கு ஒரு கடவுள் முருகப்பெருமான், அவருடைய பெருமை உலகறிய வேண்டும். அதுபோல உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை அநேக கோடி ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும். சுப்பிரமணிய கடவுள், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. அத்தனை பெருமைக்குரிய இந்த கலியுக கந்தன், கலியுக வரதன், கலியுக கடவுள்
அனைவரும் இங்கு வந்து தரிசித்து முருகப்பெருமானுடைய பேர் அருளை பெற வேண்டும். 4 வேதங்களும் ஓதப்பட்டு யாகசாலைகள் மிக அற்புதமான வகையிலே நிறுவப்பட்டுள்ளது. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்துள்ளார்கள். ஊழியர்களும் அறநிலைத்துறை ஊழியர்களும் பாதுகாப்பு காவலர்களும் மிக சிறப்பாக இருக்கின்றது. மற்றற்ற மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுப்பிரமணியரிலே எல்லா படை வீடுகளிலும் இங்கே வந்து சிறப்பான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள், அதாவது எல்லா கடவுளும் எதிரிகளை அழிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சுப்பிரமணிய கடவுள் மட்டும்தான் சூரனை வதம் செய்து சம்ஹாரம் செய்து எதிரியே இருக்கக்கூடாது, உலகத்தில் யாருக்கும் எதிரி இல்லை என்று காட்டக்கூடிய ஒரு கடவுள், நிரூபித்து காட்டிய ஒரு கடவுள். அதாவது தனக்கு அதாவது சூரனை வதம் செய்து தனக்கு மயிலாகவும் சேவலாகவும் ஒரு பக்கம் அவர்களுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்த ஒரு தனி முதல் கடவுள். அதாவது தியான நிலைங்கிறது அவருக்கு வந்து சாந்த நிலை தான். அதாவது எப்படின்னா, சூரனை வதம் செய்து இங்கே வந்து அவர் சாந்த நிலையிலே சுரூபமாக அவர் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், சிவபெருமான் தரிசித்த இடம்னு சொல்ல முடியாது. அவர் சுவாமியினுடைய அருளை பெற்று அம்பாளிடத்திலே அந்த அருளை பெற்று வேல் வாங்கி இங்கே சூரனை வதம் செய்த இடம்தான் சூரசம்ஹாரம் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வு. எல்லாருக்கும் குடும்பத்திலேயும் பலவிதமான கஷ்டங்கள், எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது. அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் எதிரிகளையும் எதிர்கொள்வதற்கு ஒரு உரிய ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் தான். அதனால் இங்கே வந்துட்டு போனாக்கா எல்லா சகல நன்மையும் பெறும். அதாவது எதிரி இல்லாத ஒரு வாழ்வை பெற முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஹரஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இப்பொழுது நாம் திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்றைய 4வது நாளாகிய நிகழ்ச்சியில் நாம் 9வது கால நிகழ்ச்சி காலையில் பூர்த்தியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மாண்டமான யாகசாலைகள், அழகழகான வர்ணனைகள், மேளதாளங்கள், தேவார திருவாசகங்கள், திருப்புகழ் என்று சுப்பிரமணிய சுவாமிக்கே உரித்தான திருப்புகளிலே இன்றைய 9வது கால யாக கால பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே அடியேன் கலந்து கொண்டேன். அதை கண்ணார கண்டேன், நெஞ்சார நினைந்தேன், மனதார எம்பெருமானை வணங்கி சிரம் தாழ்த்தி உங்களையும் இந்த உலகத்தாரையும் உலகமெல்லாம் வாழ்விக்கின்ற நமது செந்தூர் செந்திலாண்டவரை உடைய மகா கும்பாபிஷேக விழாவில் நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே மூலமாக உங்களை வரக்கூடிய 7/7/2026 காலை 6:15 முதல் 7 மணிக்குள்ளாலே நடைபெற இருக்கின்ற இந்த பெருஞ்சாண்டி விழா என்று கூட மகா கும்பாபிஷேகத்தை வர்ணிப்பார்கள். நன்னீர் ஆட்டு விழா என்றும் மகா கும்பாபிஷேகம் என்றும் கூட செல்வார்கள். அப்படி அந்த நிகழ்வு வரக்கூடிய திங்கட்கிழமை காலையிலே நடைபெற இருக்கிறது. அதிலே உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் பக்த கோடி பெருமக்கள், உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நேரில் வந்து செந்திலாண்டவருடைய தலத்திலே திருச்செந்தூரிலே வந்து காண வேண்டும் என்றும் ஆலயம் சார்பாகவும் எங்களுடைய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கதையும் பாட்டும் நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களை வருக வருக என்று முதற்கண் வரவேற்றுக் கொள்கின்றோம். அப்படி அல்லாமல் தொலைக்காட்சியின் மூலமாக கண்டிப்பாக காலை 6 முதல் அன்றைய நிகழ்ச்சிகள் முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும். எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் முழுவதையும் நீங்கள் பெற வேண்டும். இந்த பிறவியிலே முருகப்பெருமானுடைய அருள் முழுவதும் பெற வேண்டும் என்று உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். சாமி, இப்போ திருச்செந்தூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது கடல். அறுபடை வீடுகள் எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமான் இருந்தாலும் திருச்செந்தூருக்குன்னு ஒரு சிறப்புகள் இருக்கும் இல்லையா? திருச்செந்தூர்னு சொன்ன உடனே மெய் செலுக்கும். ஏன்னா அந்த
4 கிலோமீட்டருக்கு அந்தாப்புல வரக்கிற போதே இந்த நடந்து வரக்கூடிய பக்தர்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கோபுரத்தினுடைய கலசத்தை பார்த்த உடனே முருகா முருகா என்று ஓங்கி உணர்வதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி முருகனுடைய நாமத்தை சொன்னாலே அது தேஜஸ் தான். என்றாலும் திருச்செந்தூர் என்ற உடனே அந்த கடல் அலையும் அவனுடைய ராஜகோபுரமும் அந்த முருகனுடைய முகச்சிரிப்பும் அந்த முகப்பொலிவும் 6 கரங்களும் 12 முகங்களும் அவனுடைய 2 திருவடியும் இந்த பக்தர்களுடைய கரத்தை பிடித்து அவர்களை ஞான பாதையிலே அழைக்கின்ற முகமாக முதலிலே விளங்குவது திருச்செந்தூர். சுவாமி வந்து இங்க சாந்த நிலையில இருக்கார், தியான நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய அந்த நிலை என்ன சார்? சுவாமி இங்கே சாந்தமாக இருப்பதற்கு காரணம், சுவாமியினுடைய கருவறையிலே பூஜாமூர்த்தியாகத்தான் இன்றும் இருக்கிறார். நமக்கு அந்த தரிசனம் இன்னும் வரல. நாம் சாதாரணமாக வந்து தரிசிக்கிற போது அவர் தங்க அங்கி சாத்தப்பட்டு அவர் வேலும் திருக்கையும் அருளோடும் இருக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் இருக்கும். திருச்செந்தூரில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி வரை இந்த கும்பாபிஷேக பெருவிழா வந்து நடக்குது. 1ஆம் தேதி யாகசாலை பூஜைகள்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து 7 நாட்களாக முருகப்பெருமானுக்கு வேத பாராயணங்கள், நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அவருக்கே உரித்தான திருப்புகழ் போன்ற பல பாராயணங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த யாகசாலை பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வேத பாராயணங்கள் ஒலிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இறைவனே விரும்பி கொடுத்த 12 திருமுறைகள், முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்த திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற தமிழ் இறை பாடல்கள் வந்து ஒலிக்கச் செய்து அகண்ட பாராயண தீந்தமிழ் ஞான வேள்வி ஒரு பக்கம் மங்கள இசையோடு நடந்துகிட்டு இருக்கிறதும் இந்த விழாவுடைய ஒரு பெரிய சிறப்பு அம்சமாக வந்து நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது 7ஆம் தேதி காலை 6:15 ஆரம்பித்து 6:50க்குள்ளாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்காக ராஜகோபுரத்தில் பக்கத்தில் வந்து ஒரு 40,000 சதுரடிக்கு பிரம்மாண்டமாக மேடை அமைத்து 20 ட்ரோன்கள் மூலமாக புனித நீர் தெளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அறநிலையத்துறை வந்து சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாதுகாப்பு வசதியிலிருந்து தண்ணீர் வசதியிலிருந்து எல்லா வசதிகளும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் அலை கடலென திரண்டு வர்றாங்க திருச்செந்தூரை நோக்கி. உண்மையிலேயே இந்த பாடல் தான் ஞாபகம் வருது. திரளும் பக்தர்களுடைய கூட்டம் கடலா கடல் அலையா அப்படிங்கிறத மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து இங்கே திருச்செந்தூரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமுருகப்பெருமானுடைய திருவருளை நீங்களும் இந்த காணொளி வாயிலாக திருச்செந்தூரிலிருந்து முருகப்பெருமானுடைய அருள் உங்களையும் வந்து சேரணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஒரு ஆவலாக எடுத்துக்கிட்டு இந்த காணொளி வாயிலாக திருச்செந்தூரை உங்களிடம் காண்பிப்பதில் அந்த இறைவனுடைய ஆசியும் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பெருமிதத்தோடு நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். 20 பேர் வந்திருக்கோம் பணி செய்கிறதுக்கு. ஒட்டஞ்சத்திரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 42 பேர் வந்திருக்கிறோம். ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க கூட்டம். காலையிலேருந்து நாங்கள் பார்த்த அளவுக்கு நல்லா பரவாயில்லை, நல்ல முறையாக தரிசனம் பண்ணோம், நல்லா இருந்தது. இனி மேலும் மேலும் கூட்டம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. உழவார பணிகள்னா என்ன மாதிரியான பணிகள்லாம் செய்யணும்? உழவார பணி, கூட்டுறது, சாமிக்கு பணிவிடை செய்கிறது, சாப்பாட்டு கூடத்தில் போய் அன்னதான கூடத்தில் அன்னதானம் பரிமாறுறது, காய்கறி வெட்டுறது, எல்லா பணியும் செய்கிறோம். எந்த பணி கொடுத்தாலும் செய்வோம். திருச்செந்தூரில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெரிய விழாவில் கும்பாபிஷேகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு பணி செய்யறதுக்கான பாக்கியம் கிடைச்சது எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். இப்போ திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு சொன்னவொன்னே, இப்போ உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருப்பீங்க இல்லையா? வந்திருக்கோம். அப்படி திருச்செந்தூர்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னம்மா? கடல் தான் வரும். ஒட்டஞ்சத்திரங்கிறதுனால கடல் தான் வரும். ஆமா, கடலை பாக்குறதுக்காக கடலை செந்தில்நாதர் சாமி தான் வரும். என்ன விதமான வேண்டுதலுக்கெல்லாம் நீங்க இங்க வந்திருக்கீங்க? எங்க பையனுக்கு கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தா அது நடந்தது. அதுக்கு நேர்த்தி கடன் வந்து செலுத்தியிருக்கோம். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால அதுக்கு வேண்டி இருக்கிறேன். அதுக்கு இதாக இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இது கொடுக்கும். குழந்தை பிறந்தது, அது அந்த மாதிரி நேர்த்தி கடன் இருக்குது, அதுக்கும் வந்திருக்கோம். குடும்பத்துல எல்லா விஷயத்திலும் திருச்செந்தூர் முருகர் இருக்கார். ஆமாங்க, கண்டிப்பா இருக்கிறார். Where are you from and how you came to know about this temple? I am more interested come to this temple. So where are you from?
Nepal. You are from Nepal. Oh, ha. Okay. So, how you feel about this festival? Super. நல்லா இருக்கு. Okay. You did visit temple? Full visit. Swami. Swami pray to God. Can you please say what I say? You repeat. Okay. கருணை கடலே கந்தா போற்றி. பெம்மான் மகனை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறைவன் கந்தர் அனுபூதியாக இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அருணகிரிநாதர். இவர் இதை பாடுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ரொம்ப பலனை முருகன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கந்தர் அலங்காரம் ஆமாம் கொடுத்து கொண்டே இருப்பார். இதில் ஒன்று அது கருணை கடல். இவர் அள்ளி கொடுப்பதில் கடல் வள்ளலாக இருக்கு. இதில் உள்ளது இருந்து எல்லா கோயிலை விட என்ன சிறப்பு அப்படின்னா பக்தர்கள் வந்து இறங்கி வருகிறார்கள், மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள், செல்லும்போது ஏற்றத்துடன் செல்கிறார்கள். அதனால் இதில் உள்ள பெருமைகள் பல உண்டு. அதனால் நாங்கள் நினைத்த நேரம் இவர் கூடுகிறார். இவர் அழைத்ததனால் வந்திருக்கிறோம். நம்ம அழைத்தாலும் அவரை வந்து கருணை பண்ணாதான் நம்ம வர முடியுது. எல்லாரும் வர முடியுதா? எல்லாரும் பேச முடியுதா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வத்துள் எல்லாம் தலையின மாதிரி இந்த கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாடுறதை கேட்டாலே ரொம்ப சிறப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூரில் முருகனுக்கு, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு, பழமுதிரை சோலை முருகனுக்கு, சுவாமி மலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, போகர் சித்தருக்கு, அருணகிரிநாதருக்கு, ஆறுபடை அழகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, திருச்செந்தூரில் முருகனுக்கு, வள்ளி மலனுக்கு, தெய்வயானி மலனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்தி மைந்தனுக்கு. இந்த கோவில் 1623ஆம் ஆண்டு வராகுணா பாண்டிய மகாராஜா கட்டப்பட்டது. இந்த ராஜகோபுரம் 127 அடி. மெயின் பிரதான மூலவர் அவர் கல் சிலை 4.5 அடி. உற்சவர் ஐம்பொன் சிலை, 6 முகம் இருக்குது. ஈசானியம், அகோரம், வாயுதேவம், தற்புருஷ ஆயுதம் இருக்குது. மூல பின்னால் பஞ்சலிங்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு அபிஷேக அர்ச்சனை கிடையாது. காற்று, ஆகா, நீர், நிலம், வாயுன்னு இருக்குது. அதில் அபிஷேகம் கிடையாது. பார்க்க வேண்டிய இடம் அது. மூலவருக்கு முன்னால் வீரவாம வீரமகேந்திரர் இருக்காங்க. விநாயகர், பார்வதி சன்னதி இருக்குது. இந்த கோயில் 108 மகாதேவர் சன்னதி இருக்குது. அடுத்தாற் போன்று இந்த கோயிலின் பிரதான சிறப்பு இலை விபூதி. இந்த இலை விபூதியில் நோய் தீர்க்கும் அருமருந்தாக உள்ளது. இந்த விபூதி இலையில் மடித்து அந்த விபூதியை வந்து பூசினால் காசு நோய் போன்ற நோய்கள்லாம் குணமாக என்ற ஐதீகம் உங்களுக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த டைம் நாங்கள் இருக்கிற டைமில் அந்த கும்பாபிஷேகம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி இருந்த கோயிலுக்கும் இப்போ கெட்டுற கோயிலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே தங்கும் இடம் வசதிகள் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், வழி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி முருகர் வந்து எல்லாருக்கும் இப்போ உள்ள நேரங்களில் முக்கியமான ஒரு கடவுளாக கருதப்படுறாரு. முன்னாடி திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வர்றது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் திருச்செந்தூருக்கு எல்லாரும் வராங்க. அதுலேயும் முக்கியமாக மாதம் வர்றவங்க, வாரம் வர்றவங்க, இப்படி பெர்மனண்ட்டாக முருகரை பார்க்க வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. வழி அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க. பரமக்குறிச்சி சைடு, நம்ம திருநெல்வேலி ரோடு, தூத்துக்குடி ரோடு, எல்லா பக்கமும் நிறைய போலீஸ் பூத் வச்சுருக்குறாங்க. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், சிறப்பு பேருந்துகள் 400 பேருந்துகள் வந்து புதுசாக விட்டுருக்குறாங்க. அது போக 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் வச்சுருக்குறாங்க. வர்ற பக்தர்கள் வந்து பாதுகாப்பாக சாமி பார்க்கணுங்கிறதுக்கான வழிவகைகள் நிறையாவே பண்ணுறாங்க. முருகரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து விசாகத்துக்கு பேர் போன ஒரு இடம். முருகர் சூரசம்ஹாரம் பண்ணின ஒரு இடம். எந்த ஒரு இடத்துலையும் முருகர் வள்ளிதேவியோட காட்சி தருவார். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் மக்களை காப்பாற்றுறதுக்காக நிராயுத பாணியாக நின்று காட்சி கொடுக்குற இடம். கடலை பார்த்து இருக்கிறாரு. அதிசயம்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக நிறையாவே இருக்குது. எனக்கு முருகர் அதிசயம் பார்த்தீங்கன்னா முருகட்டை நான் தினமும் வேண்டிக்கிட்டு தான் வருவேன். எனக்கு மிஸ்குவாக கிரீடம் கிடைக்க முருகர் ஒரு காரணனே சொல்லலாம். நான் முருகட்டை ரொம்ப வேண்டினேன்.
எனக்கு அந்த விழுப்புரத்தில் நடக்கிற அழகி போட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு முருகரோட ஆசீர்வாதத்தாலையும் அவரோட அனுகிரகத்தாலையும் நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு முருகர் எங்கள் எல்லாருக்குமே பண்ணி விடுறாரு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts.